Question number 33. மன போராட்டங்களின் வகைகள். ஆன்சர் 3. Question number 34. கற்பித்தலின் முதல் படிநிலை. ஆன்சர் திட்டமிடுதல். Question number 35. கரு உறுதலின் போது ஆணிடமிருந்து பெறப்படும் குரோமோசோம் Y. ஆன்சர் குரோமோசோம் Y. Question number 36. நுண்ணறிவு சார்ந்த பன்முக காரணி கோட்பாட்டினை அளவிட தாண்டை கூறும் வழி யாது? Curved. CAVD. Question number 37. தூண்டல் துலங்கல் ஏற்பட காரணம். ஆன்சர் புலன் உறுப்புகள். Question number 38. குமர பருவம் ஒரு சிக்கலான அமைதியற்ற பருவம் என கூறியவர். ஆன்சர் ஸ்டான்லி ஹால். Question number 39. உடல் செயல்பாடுகள் மற்றும் உளச் செயல்பாடுகள் இரண்டினையும் சீராக செயல்பட உதவும் முக்கிய நாளமில்லா சுரப்பி. ஆன்சர் பிட்யூட்ரி சுரப்பி. பிட்யூட்ரி சுரப்பி. 40. நம்முடைய மூதாதையர்களிடமிருந்து தொடர்ந்து வழியாக உடல் உளப்பண்புகள் பின் சந்ததிகளுக்கு ஜீன்களின் மூலமாக வருதலை டேஷ் என அழைக்கின்றோம். ஆன்சர் உயிரியல் மரபு நிலை. 41. ஒரு கரு இரட்டையர்கள் ஒரே சூழலில் வளர்ந்தபோது இவர்களிடையே நுண்ணறிவு ஈவு R = 0.87. 42. பியாஜேயின் அறிதல் திறன் வளர்ச்சியின் மூன்றாம் நிலை டேஷ். ஆன்சர் கண்கூடாக பார்ப்பதை வைத்து சிந்தித்து செயல்படும் நிலை. 43. உட்காட்சி மூலம் கற்றலை முதலில் விளக்கியவர். ஆன்சர் கோலர். 44. தவறு செய்யும் மாணவனை திருத்த ஏற்றது. ஆன்சர் நல்வழி காட்டுதல். 45. நுண்ணறிவு முதிர்ச்சி பொதுவாக முழுமை பெறும் வயது 15 to 16. 46வது கேள்வி. ஆக்கத்திறன் பற்றிய மின்னசோடா சோதனையின் மொழி மற்றும் மொழியில்லா சோதனை உருப்படிகள் எத்தனை? ஆன்சர் 10. 47. அகமுகன் புறமுகன் ஆகியோரது இயல்புகளை விளக்கியவர். ஆன்சர் யுங். Question number 53. ஹிலி என்பவர் 1909ஆம் ஆண்டு நிறுவிய குழந்தைகள் உள நல மருத்துவ விடுதி எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் சிகாகோ. Question number 54. கவன வீச்சு அறிய உதவும் கருவி. ஆன்சர் டாச்சிஸ்டாஸ்கோப். Question number 55. ராபர்ட் காக்னே என்பவரது கூற்றுப்படி கற்றல் என்பது டேஷ் படிநிலைகளை கொண்டது. ஆன்சர் 8 படிநிலைகளை கொண்டது. Question number 56. நினைவின் முக்கிய 2 வகைகள் STM and LTM. Question number 57. விப்ஜியோர் என்பது டேஷ் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நினைவு சூத்திரங்கள். Question number 58. டேஷ் ஆசிரியர் தர அளவுகோலினை பயன்படுத்தி கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள எப்பண்பினை ஆசிரியரிடம் அளவீடு செய்யலாம். ஆசிரியரின் நடத்தை மற்றும் ஆக்கப்பண்பு, ஆசிரியரின் பரிவு மற்றும் ஏற்பு, ஆசிரியரின் இயங்கும் பண்பு மற்றும் நடத்தை. ஆன்சர் புரூஸ் டக்மானின். Question number 59. கற்றலின் முக்கிய காரணி 1. ஆன்சர் கவர்ச்சி. Question number 60. கற்றல் என்பது அடைதல் திறன் அறிவு மனப்பான்மை கற்றல் என்பதாகும். Question number 61. பியாஜேயின் பியாஜோ கோட்பாடு குழந்தைகளின் டேஷ். ஆன்சர் அறிவு வளர்ச்சி பற்றியது. Question number 62.
தர்க்க ரீதியான சிந்தனை என்பது ஆன்சர் ஆராய்தல். கொஷின் நம்பர் 63. கற்றலுக்கு உதவாத காரணி ஆன்சர் குழு காரணி. பியாஜோயின் கோட்பாடு குழந்தைகளின் அறிவு வளர்ச்சி பற்றியது. தர்க்க ரீதியான சிந்தனை என்பது ஆராய்தல். கற்றலுக்கு உதவாத காரணி குழு காரணி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.